அரசியல் திராவிட கழகங்கள் அரசியல் ரீதியா யாதவர்களை அரசியல் ரீதியா பழிவாங்கப்பட்டு இருக்காங்க. முன்னாள் இருந்த திராவிட இயக்கங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரான பிறகு நாளைக்கு அரசியல் ரீதியா சாதி ரீதியா நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எந்த பகுதி எந்த ஒன்றியம் தாலுகா வைஸா யாதவர் பலமா இருக்காங்களோ அந்த தாலுகாவை எடுத்துட்டு போய் ஒரு தாலுகாவை சேர்த்து இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஊத்தங்கரி ரிசர்வ் தொகுதி ஆக்கிட்டாங்க. தொடர்ந்து 15 ஆண்டா ரிசர்வ் தொகுதியா இருக்கு. ரொட்டேனிங் பேர்ல மாறல. இன்னைக்கு யாதவர்களை அரசியல் ரீதியா அமைச்சராவோ சட்டமன்ற உறுப்பினராவோ யாதவருக்கு இன்னைக்கு பெருசா யாருக்கும் பதவி இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாசும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசும் இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வட மாவட்டத்தில் நாங்க தான் பலமான சேலம் சொல்றாங்க. ஆனா சேலத்துல பாத்தீங்கன்னா கும்பு கவுண்டரையும் பன்னிய கவுண்டருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழக அரசுக்கு எங்களுடைய அழுத்தம் சாதி வரையான கணக்கெடுத்து எங்களோட சாதி உரிமையை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒன்றிய கவுன்சிலருக்கும் இன்னைக்கு யார் சீட்டு கேட்க போனாலும் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன சாதி, உனக்கான சாதி ஓட்டு எத்தனை % இருக்கு. கலப்பு திருமணம் பண்ணவனுக்கு சீட்டு கொடுத்து 2 சாதிக்காரனையும் மோத விட்டு அதுல குளிர் காயத்துல திராவிட இயக்கம் தெளிவா இருக்காங்க. ஆண்டத்திலிருந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்டத்திலிருந்து இன்னைக்கு வேலூர் மாவட்ட முதல் சிப்பாய் கழகம் உருவானது வேலூர் மாவட்டத்திலிருந்து கோட்டையிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. அது இன்றைக்கு துப்பாக்கியில் இந்த மாட்டு கொழுப்பு யூஸ் பண்ணுறத இது சம்மந்தமாக தான் கலவரம் உண்டாச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் யாதவர்கள் பகவான் கிருஷ்ணன் வம்சத்தை சேர்ந்தவங்க மாடை குலதெய்வமாக கும்பிடுறதுனால மாட்டோட கொழுப்பை போடுறதையும் பன்னியோட கொழுப்பை பயன்படுத்துறது தான் இந்த கலவரம் உண்டாச்சு. முதல் சிப்பாய் கழகம் உருவானதில் யாதவர்களோட பங்கு ஒரு வரலாற்று ரீதியான விஷயம். அதே மாதிரி தென் மாவட்டத்தை எடுத்துக்கினீங்களா, தென் மாவட்டத்தை விட பார்த்தீங்கன்னா வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய இருக்குது. அதே மாதிரி அந்த சிவகங்கையின் சீமானோடைய மகாராணி இருக்காங்க. அந்த அம்மாவெல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி சமுதாயத்தோட பெரிய வளர்ச்சி. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பலமும் பலவீனமும் இன்றைக்கி யாதவ சமுதாயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி யாதவ சமுதாய மக்கள் பரவி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் சில சமுதாயங்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய நாடார் சமுதாயம்னா தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் மற்ற இடத்துல பெருசாக கிடையாது. தேவர் சமுதாயம் தென் மாவட்டத்தில் இன்றைக்கி தேனி கம்பம் தேனி மாவட்டம், இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை அடர்த்தியாக இன்றைக்கி தேவர் சமுதாயம் இருக்காங்க. அதே இடத்துல இன்றைக்கி சில இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் யாதவர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் அடர்த்தியாக திருநெல்வேலி இருக்காங்க. இன்றைக்கி ஓட் பேங்கிங் தனியாக இண்டிபெண்ட்டாக பல இன்றைக்கி பாலகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இன்றைக்கி ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில் மலேசியா பாண்டியன் ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் யாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காங்க. பர்கூர் சட்டமன்றத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் அம்மாவை எதிர்த்து அன்றைக்கி ஒரு யாதவ வேட்பாளர் இருக்காங்க. பலமான யாதவர் இருக்காங்க. ஆனால் அரசியல் திராவிட கழகங்கள் அரசியல் ரீதியாக யாதவர்களை அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யாதவர்களுக்கு இன்றைக்கி ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரியில் பர்கூர் இருக்கக்கூடிய ஓசூர் ஆறுமாடி, இப்போ இன்றைக்கி தருமபுரியில் இருக்கக்கூடிய தருமபுரி டவுனில் இருக்கக்கூடிய இடம், மொரப்பூர் இருக்கக்கூடிய தாலுக்காலெல்லாம் யாதவர்கள் இண்டிபெண்ட்டாக வெற்றி பெறக்கூடிய பலம் வாய்ந்த யாதவர் கூட்டமாக வசிக்கக்கூடிய பகுதி இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் இருந்த திராவிட இயக்கங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரான பிறகு நாளைக்கு அரசியல் ரீதியாக சாதி ரீதியாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இடையூறாக இருப்பாங்கன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பகுதி எந்த ஒன்றியம் தாலுகா வைஸாக யாதவர் பலமாக இருக்காங்களோ அந்த தாலுக்காவை எடுத்துகிட்டு போய் இன்னொரு தாலுக்காவை சேர்த்துறது. அப்போது அடுத்ததில் போகிறப்போ அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே போகிறப்போ என்ன ஆகும்னா
இந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடும், குறைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அரசியல் ரீதியாக பழிவாங்க என்னதுமா, இன்னைக்கு ஊத்தங்கரைன்ற கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊத்தங்கரையில் வந்து யாதவர்களும் பர்கூர் சட்டமன்ற தொகுதியும் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியும் யாதவர்கள் பலம் வாய்ந்த தொகுதி. ஆனால் இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஊத்தங்கரை ரிசர்வ் தொகுதி ஆக்கிட்டாங்க. தொடர்ந்து 15 ஆண்டு ரிசர்வ் தொகுதியாக இருக்கு. ரொட்டேனிங் பீரியட்ல மாறல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சங்கம் தாலுக்காவில் வந்து இன்னைக்கு ஊராட்சி மன்ற சேர்மன், இன்னைக்கு சேர்மனோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கண்ணன்ற சட்டமன்ற உறுப்பினரும் ஏற்கனவே யாதவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற 20 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு இன்னும் யாதவர்களை அரசியல் ரீதியாக அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மாவட்ட செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ இல்லை மாவட்ட சேர்மன் ஒன்றிய சேர்மன் லெவல்லையோ யாதவருக்கு இன்னைக்கு பெருசாக யாருக்கும் பதவி இல்லை. ஏன்னா என்ன அரசு இவங்க எல்லாத்தையும் பிரித்து ஒருத்தரையும் மாற்றி யாதவர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் தொகுதி எடுத்துக்கினா ரிசர்வ் தொகுதி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலையும் சிவகங்கையும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் திருப்பத்தூரெல்லாம் வந்து பலமாயிருந்த யாதவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய திருநெல்வேலியிலையும் இன்னைக்கு திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தை 2ஆக உடைச்சி தென்காசி ஆகிட்டாங்க. தென்காசிலையும் பார்த்தீங்கன்னா யாதவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கி அங்கே யாதவர்கள் நாடார்கள் இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இப்போ பிரித்து ஏன் அப்படி பிரித்தாங்கன்னா இதில் வந்து இன்னைக்கு வந்து இவங்க யாதவர்கள் தனியாக இருந்தால் கேட்குறாங்கன்றனால என்ன பண்ணுறாங்க, 2-3 ஒன்றியத்தை கூட்டின்னு போய் தென்காசியோடு சேர்த்துட்டாங்க. சங்கரவங்களுக்கு எல்லாம் திருநெல்வேலியில் தூக்கிட்டு போய் இன்னைக்கு வந்து தென்காசி சேர்த்துட்டாங்க. தென்காசி சேர்க்கிறப்ப ஏற்கனவே நாடார் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தனால நாடார் தொகுதி ஆயிருச்சு. இப்ப நாடார்களுக்கு அது ஏற்கனவே நாங்க 2 வாட்டி ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு கொடுன்னு கேட்டுருவாங்க. அப்போ எங்கேயுமே யாதவர்கள் வந்து எனக்கு தனி தொகுதி கொடுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா நீங்க அப்பாவும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஏற்கனவே ராதாபுரம் தொகுதியில் யாதவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருந்திருக்காங்க. ஆனா எங்களுடைய கட்ட நேரம் அன்னைக்கு இருந்த அரசு வந்து 6 மாசத்துலயே கவுந்து போச்சு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தார். திருப்பி எங்களுக்கு அது வாழ்க்கை எங்களுக்கு திருப்பியும் அங்கே அங்கீகாரமே இல்லாமல் ராதாபுரத்தை பிரித்து இன்னைக்கு வந்து நாடார்களோட தொகுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்பாவோட ஃபுல்லாக அங்கே பக்கத்தில் இருக்கிற 2-3 தொகுதியெல்லாம் சேர்த்து ஒன்றியெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து ராதாபுரம் வள்ளியூர் கிள்ளியூர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு வள்ளியூர்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக யாதவஸ் நிறைய பலமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அதை சேர்த்துட்டாங்க. இப்போ என்னாச்சு, இப்போ தொகுதி கைவிட்டு போயிடுச்சு. கேட்டால் அது நாடார்கள் நாங்கள் ஏற்கனவே 2 வாட்டி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது நாடார் தொகுதி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் டவுனில் இருக்க இடத்துல யாதவர்கள் கைத்தாறுலாம் யாதவர்களோட பலமான இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைத்தாறு ஃபுல்லாகவே இன்னைக்கு வந்து கோயில்பட்டி கீழ்பட்டிலாம் கைத்தாரோட ஒரு சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு அதை பிரித்து இன்னைக்கு இன்னொரு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அது வந்து தேவருடைய நம்ம இவர் வைகோவுடைய நான் தெலுங்கு பேசுகிறேன் நாயுடுஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதில் நான் வைகோ என்ன பண்ணுறாருன்னா தெலுங்கு பேசுகிறவங்க அத்தனை பேரையும் நாயுடுன்றாரு. ஆனால் அதில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சமுதாயம், அது நாய்க்கர் சமுதாயம், அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து தொழில் பண்ண வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து கொல்லார் மீன் யாதவர். நாய்க்கர் தெலுங்கு பேசுகிற நாய்க்கர்ஸ்லையும் யாதவர் அது வந்து வம்சாவளியோ வரலாற்று ரீதியாக அவர்களும் யாதவர் தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வைகோ என்ன பண்ணுறாருன்னா ஒட்டுமொத்த தெலுங்கு பேசுகிற அத்தனை பேரையும் கம்மா நாயுடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க வேறுனா கம்பளத்து நாய்க்கர். இவங்க வந்து கம்பளத்து நாயக்கர். இவங்க வந்து தொழில் ரீதியாக வணிகம் பண்ண வந்ததுனால வணிகத்துக்குனால கம்பளத்து நாயக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே யாதவர்களுக்குள்ள தான் வராங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் பிரிவினைப்படுத்தி நாங்கள் எங்களுடைய ஓட் பர்சன்ட் எல்லா ஒன்றிய லெவல்லையும் தாலுகா வாய்ஸும் 20-25% நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். ஆனால் எங்களுடைய இண்டிபெண்டன்ட் சட்டமன்ற உறுப்பினராக வர்றதுக்கான வாய்ப்பை திராவிட இயக்கங்கள் எங்களை பிரித்தாண்டு அரசியல் ஆதாயம் தேடி எல்லா உட்கிராமங்களிலையும் இன்னைக்கு ஒரு உட்கிராமத்திலையும் யாதவர்கள் இல்லாத கிராமமே கிடையாது. ஆனா தென் மாவட்டத்துக்கு நிகரா வட மாவட்டத்திலையும் யாதவர்கள் பரவி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாசும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசும் இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வட மாவட்டத்தில் நாங்க தான் பலமான திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் இதெல்லாம் நாங்க பலமா இருக்குன்னு அது சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா சேலம் சொல்றாங்க. ஆனா சேலத்துல பாத்தீங்கன்னா குங்கு கவுண்டரையும் வன்னிய கவுண்டருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க அவங்கள எங்க வேற கவுண்டருங்க அவங்க வேற கவுண்டருங்க ஏன்ட்டு. ஆனா இப்படி இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா நாங்க வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வட மாவட்டம் சொல்றேன், வட மாவட்ட கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கலாம். நாங்க விழுப்புரம், திண்டிவனம் இதெல்லாம் வந்து நாங்க பலமா இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துல கொஞ்சம் பலமா இருக்கும். வட மாவட்டத்துல தென் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கும்,
ஏற்கனவே வீரன் அழகுமுத்துக்கோன் மாவட்டம்னு சொல்லி தேனி மாவட்டத்துக்கு வச்சாரு. தேனி மாவட்டத்திலேயே பெரிய லெவலில் இன்னைக்கு யாதவர் நாங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்புறம் புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாடு, இதில் எல்லா இடத்துலையும் நாங்கள் தனிப்பெருமான இருக்கக்கூடிய யாதவர் இருக்கும். அதை கடந்து இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்துலேயும், தஞ்சாவூர் அறந்தாங்கிக்கிற தஞ்சாவூர், கும்பகோணம், எல்லா இடத்துலையும் கும்பகோணம் டவுனில் பொறுத்த வரைக்கும் யாதவரெலாம் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். நாங்கள் தஞ்சாவூர்லேயும், தஞ்சாவூர் டவுன், தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இன்னைக்கு தேவர்களுக்கு நிகரான யாதவர்கள் அங்கே இருக்கும். என்ன சொல்றா ராமதாஸ் அன்புமணி என்ன சொல்றா, வட மாவட்டம்னா நாங்க தான் அப்படின்னு தன்னைத்தானே சமாளிச்சு. அதனால தான் தமிழக அரசுக்கு எங்களுடைய அழுத்தம் சாதி வரையான கணக்கெடுத்து எங்களோட சாதி உரிமையை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். வீர வன்னியர்ஸ் என்ன பண்றாங்க, 20% உள்ஒதுக்கீடு கொடுன்னு சொல்றாங்க. நாங்க படிச்சு, நாங்க கஷ்டப்பட்டு விவசாயிகளா இருந்து படிச்சு இன்னைக்கு எங்களோட பிள்ளைங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். யாதவ சமுதாயத்தினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் சார்ந்த சாதி மக்களுக்காகவும் அவங்களுடைய உரிமையை மீட்டு தரத்துக்காகவும் அவங்களுடைய சாதி ரீதியான கணக்கெடுப்பதற்கும் சாதி ரீதியான அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு இப்போ அதுக்கான அதிகாரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு அவங்க தயங்குறாங்க. ஏனென்றால் தன்னோட அரசியல் கருதி அரசியல் வாழ்வாதாரத்தை கருதி முதலமைச்சர்கிட்ட வாய் கட்டி கை கட்டி வணங்கி நிற்கிறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆட்கள் எங்கள் மக்கள் தலைமுந்து வாழணும், மக்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கணும், எங்கள் உரிமையை மீட்டெடுக்கணுன்றதுக்காக நாங்கள் தமிழக அரசுக்கு பல வகையில் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் யாதவர்கள் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இது அரசியல் திராவிடர்கள். அதாவது நீங்க பாருங்க, தென்காசி எடுத்துங்க, தென்காசி எடுத்துட்டீங்கன்னா, தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமநாதபுரம் சவுத்து எடுத்துக்கிங்கன்னா, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா யாதவர்களுடைய ஓட்டு பெர்சன்ட் வச்சு தான் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட முறை நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும், நாங்கள் பண்ணணுன்ற போராடுற நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகங்கள் முன்கூட்டியே பிரித்தாண்மை தன்மையா ஒரு ஒன்றியமா பிரிச்சான்னு சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ஒன்றிய வாரியா பிரிச்சிருக்காங்க. நாங்க அடர்த்தியா இருக்கக்கூடிய இடத்த இவங்க பிரிச்சு பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ரிசர்வ் தொகை சேர்த்துறாங்க. நாங்க அவங்களுக்கு போட்டியாவோ காம்படிட்டராவோ வரக்கூடாது நினைக்கிறாங்க. அரசியல் ரீதியா எங்களை அழிக்கிறாங்க. அது மிஞ்சி இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவாடான தொகுதியும் திருப்பத்தூர் தொகுதி இருக்கக்கூடிய பரமக்குடி எல்லாமே சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சில ஒன்றியம் எல்லாமே பிரிச்சு இன்னைக்கு ரிசர்வ் தொகுதியை சேர்த்து வச்சிருக்காங்க. மதுரை மேலூர்லயும் யாதவர்கள் பலமா இருக்கக்கூடிய இடம். அங்கேயும் சில தொகுதிகளை இப்போ ஒரு பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் கொஞ்சம் பேச ஒரு தொகுதிட்டோம். மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சிவகங்கைக்குள்ள இருக்கும். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கும். அப்போ எங்களை நாங்கள் எந்த காரணத்து கூட ஏன் அவங்களுக்கு இந்த கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, மாற்று சாதிகளுக்கு இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய பலம்னா அகில இந்திய லெவலில் யாதவர்கள் இருக்கிறதுனால இங்கிருந்து 2 பேர் போயிட்டாங்கன்னா இவங்க அகில இந்திய லெவலில் ஒன்று கூடி நம்மளுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுப்பான்ற ஒரு குறுகிய மனப்பான்மையும் அரசியல் ரீதியாக அவங்க கணக்கு போட்டு இன்னைக்கு பிரித்து தென் வட மாவட்டத்தில் எங்களுக்கு சரியான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய துரைமுருகன் காட்பாடி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தேவிக்குப்பம், குடியாத்தம் இதெல்லாம் யாதவர்கள் பலமா இருக்கக்கூடிய இடம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா சில ஒன்றியத்தை எல்லாம் என்ன பண்றாருன்னா பலமா இருக்கக்கூடிய யாதவர்கள் ஒன்றியத்தை எடுத்துட்டு போய் குடியாத்துல சேர்த்துட்டாங்க. தேவிக்குப்பத்துக்கு உள்ள கொண்டு போயிட்டாரு. தேவிக்குப்பத்து சட்டமன்ற உறுப்பினர் ரிசர்வ் தொகுதி ஆகிட்டாங்க. இன்னைக்கு புரட்சி பாரதோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. இந்த மாதிரி காட்பாடி ஒரே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய அந்த தெருவா கூட காட்பாடி தொகுதியில இருந்து அவர் எடுத்துட்டு போய் குடியாத்த தொகுதி சேர்த்துறாரு. ஏன்னா எந்த வகையிலையும் யாதவர்கள் நம்ம தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அரக்கோணம் தொகுதி எடுத்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி யாதவர்களை அப்படிதான் அங்கேயும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆரணி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாமக எங்களுதுன்றாங்க. வந்தவாசி, செய்யாறு, போலூர் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே யாதவர்கள் அடர்த்தியா பலமா வாழக்கூடிய இடம். இன்னைக்கு செய்யாறு எல்லா இடத்தையும். ஆனா என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா பிரிச்சு இவங்க சட்டமன்ற தொகுதியை பிரிச்சுறாங்க. நாடாளுமன்ற தொகுதியிலையும் வரப்போ நாங்க பலமா இருக்கோம். ஆனா சில இடத்துல எங்களுக்கு காம்படிட்டரா சில இடத்துல யார் இருக்காங்கன்னா வன்னியர்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு நிகரான சில பலங்கள் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளும்
யாதவர்களுக்கு இதுவரைக்கும் எங்க பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போட்டிட்டோம்னா யாதவருடைய பலம் வந்துடும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் அவங்களும் எங்களையும் பிரித்தாண்டு பண்றாங்க. நீ அவங்களோட சேர்ந்துட்டீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட் போட்டு அவனை விட்டு போயிடும், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இது ரிசர்வா வச்சு நீ பண்ணிக்கணும்னு சொல்லி அரசியல் ரீதியா திராவிட கழகங்கள் சாதி ரீதியா நீங்க சாதிக்கு அப்பாற்பட்டவங்க, நாங்க திராவிடர்கள், நாங்க ஆரியர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒன்றிய கவுன்சிலருக்கும் இன்னைக்கு யார் சீட்டு கேட்க போனாலும் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன சாதி, உனக்கான சாதி ஓட்டு எத்தனை % இருக்கு, எப்படி நீ நிர்ணயிக்க போற, கலப்பு திருமணம் பண்ணி அவனுக்கு வாய்ப்பு, ஏன்னா இந்த சாதியில் ஓட்டு விழும் அப்படின்னு இன்னைக்கு பிரித்தாழ்மை தன்மையும் திராவிட இயக்கம் கலப்பு திருமணத்தை ஊக்குவித்து அதே நேரத்தில் அந்த கலப்பு திருமணம் பண்ணவனுக்கு சீட்டு கொடுத்து 2 சாதிக்காரனையும் மோத விட்டு அதுல குளிர் காயத்துல திராவிட இயக்கம் தெளிவா இருக்காங்க. ஆனா யாதவர்கள் உரிமை இன்று யாதவர்கள் விழித்துக் கொண்டும் ஒன்றிணைந்து கொண்டிருக்கும். கிராமந்தோறும் எங்களுடைய இனத்தோடைய பரப்புரைகளை பண்ணிட்டு இருக்கோம், சமுதாயத்தை ஒருங்கிணைத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யாதவர்கள் புரட்சி இன்னைக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்ல ஆங்காங்க பலமா இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க வரையில் யாதவர்கள் வேட்பாளரை போட்டு ஓட்டு பிரித்து எங்களுடைய பலத்தை வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கூடிய இடத்தை யாதவர்கள் தான் என்ற ஊர்ஜிதம் படுத்துவதற்கான அதற்கான களப்பணிகள் இன்று செய்து கொண்டிருக்கும். வணக்கங்க.